Hello guys, welcome to Brace Coder. இந்த வீடியோல நம்ம Windows OS இருந்து Linux OS க்கு some files and folders transfer பண்ண போறோம். So ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபைலை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். So Windows OS ல பார்த்தோம்னா நான் simple file என்ற ஒரு zip file வச்சிருக்கேன். ஓகே, இந்த zip ஃபைலை நம்ம இந்த download center locationக்குள்ள காப்பி பண்ண போறோம். So காப்பி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு Linux சர்வருடைய IP address தேவை. ஓகே, ஸோ லினக்ஸ் சர்வருடைய IP address தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ifconfig. ஓகே, இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு IP address, இதுதான் IP address. ஸோ இந்த IP address-ஐ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போது விண்டோஸ் OS-ல நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஃபைல் லொக்கேஷனில் நம்ம ஒரு CMD ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு CMDன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னாக்கா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த சிம்பிள் ஃபைல் என்ற ஃபைல் நம்ம டவுன்லோட் சென்ற லினக்ஸ் OS-ல டவுன்லோட் சென்ற லொக்கேஷனில் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நம்ம SCP கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். SCP ஸ்பேஸ் எந்த ஃபைலில் நம்ம ஷேர் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் சிம்பிள் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஜிப் ஃபைலில் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ லினக்ஸ் சர்வரில் லினக்ஸ் OS-ல எந்த யூசருக்கு அண்டரில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், ரூட் யூசர். ஓகே, ஸோ ரூட், இதுவே வேறு ஏதாச்சும் நியூவாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருந்தாக்கா அந்த யூசருடைய நேம் கொடுத்துட்டு @ இப்போது அந்த லினக்ஸ் சர்வருடைய IP அட்ரஸ் என்னவோ அந்த IP அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கோலன், இப்போது எந்த லொக்கேஷனில் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், டவுன்லோட் சென்டர் லொக்கேஷனுக்குள்ளார தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டவுன்லோட் சென்டர் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, ஸோ ரூட்குள்ளார தான் நமக்கு டவுன்லோட் சென்டர் டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதனால் அந்த டைரக்டரியை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரூட்ன்ற டைரக்டரிக்குள்ளார டவுன்லோட்ஸ் என்ற ஒரு டைரக்டரி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளார தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். இப்போது ரூட் யூசர், அதாவது லினக்ஸ் சர்வரில் எந்த யூசர் கண்டரில் நம்ம ஒரு ஃபைலில் ஷேர் பண்ண போகிறோமோ அந்த யூசருடைய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் எடுத்தோம்னாக்கா நமக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த டவுன்லோட் சென்டர் லொக்கேஷனில் அந்த சிம்பிள் ஜிப் ஃபைல் காப்பி ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ls-l. ஓகே, ஸோ ஜிப் ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஒரு ஃபைலை நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஒரு ஃபைலை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபோல்டரை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்றுன்ற ஃபோல்டருக்குள்ளார இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ வெளியே வரத்துக்காக CD / கொடுத்தோம்னாக்கா ஒரு ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துடும். இப்போது நம்ம சிம்பிள்ன்ற ஃபோல்டருக்குள்ளார இருக்கோம். இப்போது நம்ம இந்த ஒன்றுன்ற ஃபோல்டரை லினக்ஸ் OS-க்கு காப்பி பண்ண போகிறோம். இப்போது நம்ம சாம்பிள்ன்ற ஃபோல்டருக்குள்ளார இருக்கோம். SCP ஸ்பேஸ் -r. ஆர்னா டைரக்டரியோ இல்லை ஃபோல்டரையோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் -r. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஃபோல்டர் நேம் பார்த்தோன்னாக்கா 1. எந்த யூசர் கண்டரில் லினக்ஸ் OS-ல காப்பி பண்ண போகிறோமோ அந்த யூசர் நேம் ரூட்னு கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் @ இப்போது IP அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ IP அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். :/ரூட்ன்ற டைரக்டரிக்குள்ளார டவுன்லோட்ஸ்ன்ற டைரக்டரி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரூட் யூசருடைய பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ரூட் யூசரோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஒன்றுன்ற ஃபோல்டர் கம்ப்ளீட்டாக நமக்கு ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இது ஷேர் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ls-l கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒன்றுன்ற டைரக்டரி காப்பி ஆகிடுச்சு. இந்த ஒன்றுன்ற டைரக்டரிக்குள்ளார என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம வச்சிருந்த ஜிப் ஃபைலும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.